சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். நாடு முழுவதும் பயணம் செய்து இணைய வழி குற்றம் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் இளைஞர் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கோயம்புத்தூரை சேர்ந்த கார்த்தி சுப்பிரமணியன் என்ற இளைஞர் இணைய வழி குற்றங்கள் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டு பல்வேறு பகுதிகளில் மகளிர் மற்றும் மாணவிகளை சந்தித்து உரையாடி வருகிறார். அந்த வகையில் புதுச்சேரி வந்த அவர் முருங்கம்பாக்கத்தில் உள்ள அரசு கேட்டரிங் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவிகள் மற்றும் பெண்களிடையே சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்தும் அதன் எதிர்வினைகள் மற்றும் தற்காத்துக் கொள்வது தொடர்பாக உரையாடினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்துமீனா, ஆதிதிராவிடர் நலத்துறை நோடல் அதிகாரி ஷபி கரம்சரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் முன்னிலையில் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோரை சந்தித்து கார்த்திக் சுப்பிரமணியன் வாழ்த்து பெற்றார். விஷவாயு தாக்கிய பகுதியை ஆய்வு செய்த சூரத் நகரில் இருந்து நிபுணர்கள் வர உள்ளதாக கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பழமை மாறாமல் கட்டப்பட்டுள்ள வ.உ.சி. பள்ளி, கல்வே காலேஜ், கடற்கரை சாலையில் உள்ள மேரி மற்றும் பழைய சாராய ஆலையை எடுத்துவிட்டு கட்டப்பட்டுள்ள கலாச்சார மையம் உட்பட பல்வேறு இடங்களிலும் கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர், புதுச்சேரி எழில்மிக்க நகரமாக மாற்ற அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும், புதுச்சேரியை புதிய எழுச்சியை நோக்கி என்பதுதான் எங்கள் இலக்கு என தெரிவித்தார். விஷவாயு தாக்கிய பகுதியை ஆய்வு செய்ய சூரத்திலிருந்து நிபுணர்கள் வர உள்ளதாக மற்றும் பல்வேறு இடங்களில் தேங்கியுள்ள கழிவுகளை உறிஞ்சி எடுப்பதற்காக நவீன இயந்திரங்களை வரவழைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் பாதாள சாக்கடை திட்டத்தில் ஊழல் என கூறும் எதிர்க்கட்சி ஆதாரம் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். உருளையன்பேட்டையில் வசிக்கும் இளந்திரையன் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் உருளையன்பேட்டை மாரியம்மன் கோவில் தெரு, உலகநாயகி அம்மன் கோவில் எண் 16-இல் 1/6/2024 காலை 8:10 மணிக்கு அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் கோவிலுக்குள் அத்துமீறி நுழைந்து அலமாரியை உடைத்து 50 கிராம் தங்க நகைகள் மற்றும் ரொக்கம் ரூபாய் 2500 கொள்ளையடித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சிஆர்பி மேற்கொண்ட விசாரணை முயற்சிகளின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட சுகுன்ராஜ் என்பவர் கடலூர் குத்துப்பாக்கத்தை சேர்ந்தவர் என்பதும், இவர் 3 வழிப்பறி வழக்குகளில் ஈடுபட்டுள்ளார் என்பதும், அவரிடமிருந்து 50 கிராம் நகைகளையும் மீட்டுள்ளனர். இவர் மீது கடலூர் ஓட்டி காவல் நிலையத்தில் 2 வழக்குகள், பகூர் காவல் நிலையத்தில் 1 வழக்கு உட்பட மொத்தம் 6 தீர்க்கப்படாத திருட்டு வழக்குகள் இவர் மேலே உள்ளதும், இவரை வழக்கு விசாரணைக்கு பிறகு நீதிமன்ற காவலில் ஒப்படைக்கவும் காவலர்கள் முடிவெடுத்துள்ளனர். எலக்ட்ரிக் பில் கட்டுவதற்கு இன்றே கடைசி தேதி. கட்ட தவறினால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும். பணம் கட்டுவதற்கு லிங்கை கிளிக் செய்யவும் என்று வந்த குறுஞ்செய்தியை நம்பி பணத்தை இழந்துள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் லாம்பர்ட் சரவணன் நகரை சேர்ந்த பெருமாள் என்பவருக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்துள்ளது. அந்த குறுஞ்செய்தியில் எலக்ட்ரிக் பில் கட்டுவதற்கு இன்றே கடைசி நாள், கட்ட தவறினால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும், மேலும் பணம் கட்டுவதற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் என்று குறுஞ்செய்தி வந்துள்ளது. அந்த குறுஞ்செய்தியை உண்மை என்று நம்பி அதிலிருந்த லிங்கை கிளிக் செய்துள்ளார். பின்னர் அவருடைய அக்கவுண்ட் நம்பர், கிரெடிட் கார்டு நம்பர் மற்றும் ஓடிபியை அனுப்பியுள்ளார். சிறிது நேரத்தில் அவருடைய வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 30,000 எடுத்துள்ளதாக குறுஞ்செய்தி வந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் இணைய வழி மோசடிக்காரர்கள் அவர் பணத்தை திருடியதை உணர்ந்து புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்று வருகின்றது. இது சம்பந்தமாக இணைய வழி குற்றப்பிரிவு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் IPS அவர்கள் பொதுமக்களுக்கு எச்சரிப்பது என்னவென்றால், இது போன்ற உங்களுக்கு EB பில் கட்ட கடைசி தேதி மற்றும் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்ற தெரியாத எண்ணிலிருந்து வரும் குறுஞ்செய்தியை முற்றிலும் நம்ப வேண்டாம். இது இணைய வழி மோசடிக்காரர்களின் பணம் பறிப்பதற்கான முயற்சி.
மேலும் இதே போன்று கடந்த ஒரு வாரத்தில் 10க்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டு விசாரித்து வருகின்றோம். ஆகையால் குறுஞ்செய்தியோ அல்லது இணையதளங்களில் வரும் விளம்பரங்களையோ அதன் உண்மைத்தன்மையை அறியாமல் பணத்தை அனுப்ப வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார். உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்யவில்லை என்றால் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி திராவிடர் விடுதலை கழகம் அலுவலகத்தில் பொதுநல அமைப்பினர் முன்னிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சுயேட்சை எம்எல்ஏ நேரு, மக்கள் நலனில் அக்கறை கொள்ளாமல் மின் கட்டணத்தை அரசு உயர்த்தி கொண்டு வருவது கண்டிக்கத்தக்கது என்றும், மின் கட்டணம் உயர்வால் ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு மின் கட்டண உயர்வை அரசு ரத்து செய்ய வேண்டும், மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும், இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மின்துறையில் காலி பணியிடங்களை படித்த இளைஞர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்றும், உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்யவில்லை என்றால் பொதுநல அமைப்புகளை ஒன்று திரட்டி மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடைபெறும் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில குழு மின் கட்டணத்தை உயர்த்திய புதுச்சேரி அரசிற்கு கண்டனம். புதுச்சேரி அரசு மின் கட்டணத்தை வீடுகளுக்கு குறைந்தபட்சமாக 45 பைசாவிலிருந்து 75 பைசா வரை உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல பல்வேறு யூனிட் அளவீடுகளுக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. மின் கட்டணம் உயர்த்துவதற்கான கருத்து கேட்பு கூட்டம் கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி நடந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பல்வேறு அமைப்புகள் சார்பில் மின் கட்டண உயர்விற்கு நியாயமான காரணங்கள் எதுவும் இல்லை என்றும் பல்வேறு தரவுகள் மூலம் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்தான் மின் கட்டண உயர்விற்கு பரிந்துரை செய்தது என புதுச்சேரி மின்துறை கூறுகிறது. ஆனால் புதுச்சேரி மின்துறை தான் மின் கட்டணத்தை உயர்த்த சொன்னது என இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கூறுகிறது. மக்களின் அன்றாட அத்தியாவசிய சேவையாக இருக்கிற மின்சாரத்தின் மீதான கட்டணம் என்பது மக்களின் வாங்கும் சக்தியை விட மேலாக இருக்கக்கூடாது. எனவே அத்தியாவசிய சேவை என்கிற அடிப்படையில் மின் கட்டணத்தை சமாளிப்பதற்கும் புதுச்சேரி அரசு மானியம் வழங்க வேண்டும். அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த தவறியதால் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்தது. இப்போது மின் கட்டணத்தை ஏற்றியதன் மூலம் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி இன்னும் சரியான பாடம் கற்கவில்லை என தோன்றுகிறது. தாங்க முடியாத பாரமாக இருக்கும் மின் கட்டண உயர்வை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில அரசை வற்புறுத்துகின்றோம். நாடு முழுவதும் நடந்த நீட் தேர்வில் ஊழல் முறைகேடு நடந்துள்ளது என்றும் இது தொடர்பாக விசாரணை அமைக்க கமிஷன் அமைக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீமான் ராஜா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீமான் ராஜா, நாடு முழுவதும் நடந்து முடிந்த நீட் தேர்வில் ஊழல் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக ராஜஸ்தான், பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களில் அமைக்கப்பட்ட நீட் தேர்வு மையங்களில் 15 லட்சம் முதல் 20 லட்சம் வரை பணம் பெற்றுக்கொண்டு விடைகளை முன்கூட்டியே தெரிவித்துள்ளனர். இதனால் ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவு தகர்ந்து போய் உள்ளது என கூறினார். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் மாணவ காங்கிரஸ் சார்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் போராட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது புதுவை மாநில மாணவர் காங்கிரஸ் தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன், மாணவர் காங்கிரஸ் மாநில சமூக ஊடக பிரிவு தலைவர் கீர்த்தன் ஜான் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி ஓவியர் ரவியின் தனிநபர் ஓவிய கண்காட்சியின் துவக்க விழா வண்ண அருவி கலைக்கூடத்தில் நடைபெற்றது. ஓவியர் ரவி முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஓவிய கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஓவியர்கள் சுகுமாரன், அன்பழகன், கண்ணப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி நல உதவி குழுமம் சார்பில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.
பாண்டிச்சேரி நல உதவிக்குழுவினர் ஒவ்வொரு ஆண்டும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி முல்லா வீதியில் உள்ள வக்பு வாரிய சமுதாய கூடத்தில் இன்று நடைபெற்றது. அமைப்பின் தலைவர் அப்துல் ரசாக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர்கள் இர்ஃபான், அமர், பைசல், ஹசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பாதிரியார் அந்தோணிசாமி, வக்பு வாரிய அதிகாரி இஸ்மாயில், வக்பு வாரிய உறுப்பினர் பாத்திமா ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி அசோசியேஷன் சர்வீஸ் நிர்வாகிகள் அப்துல் ரசாக் சேட்டு, முகமது ஹசன், முகமது அலி ஃபைசல், சங்கர் போஸ்கோ, சத்யநாராயணன், முகமது இக்பால் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்த பின்பு கடலுக்கு மீன்பிடிக்க 500க்கும் மேற்பட்ட படகில் கடலுக்கு சென்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் இன்று வரை 61 நாட்கள் அமலில் இருந்ததால் காரைக்கால் மீனவர்கள் தங்களது படகுகளை மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்திருந்தனர். மேலும் தடைக்காலம் நேற்று முடிந்ததை தொடர்ந்து காரைக்கால் மீனவர்கள் மகிழ்ச்சியோடு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். முன்னதாக காரைக்கால் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளுக்கு மீனவர்கள் பூஜைகள் செய்து துறைமுகத்திலிருந்து காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு உள்ளிட்ட 11 மீனவ கிராமத்தை சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகில் மீன்பிடிக்க சென்றனர். காரைக்காலில் குடிநீர் குழாயில் தனியார் கட்டிடத்தின் செப்டிக் டேங்க் குழாயை இணைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் பாரதியார் சாலை குடியிருப்பு பகுதியில் கடந்த 1 மாதமாக குடிநீர் அசுத்தமாகவும் துர்நாற்றத்துடன் வருவதாக பொதுமக்கள் தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்து வந்தனர். குடிநீரில் கழிவு மற்றும் மலம் கலந்த நீர் வந்ததால் சிலருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டது. இதனை அடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் ஆய்வு பணியை மேற்கொண்டனர். குறிப்பாக கழிவுநீர் கலக்கப்பட்டு குடிநீர் விநியோகிக்கப்படும் பாரதியார் சாலை பகுதியில் 3ற்கும் மேற்பட்ட பல்வேறு இடங்களில் பூமிக்கு அடியில் செல்லும் பைப் லைன்களை குழி தோண்டி ஆய்வு செய்தபோது நகராட்சி திருமண மண்டபம் அருகே உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து வெளியேறும் செப்டிக் டேங்க் பைப் லைன் குடிநீர் குழாயுடன் இணைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். விசாரணையில் கடந்த மாதம் பைப்லைன் வேலை நடைபெற்று உள்ளதும் அப்போது தவறுதலாக குடிநீர் பைப்லைனில் செப்டிக் டேங்க் கழிவுநீர் பைப் இணைக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. உடனடியாக செப்டிக் டேங்க் லைனை துண்டித்த அதிகாரிகள் குடிநீர் குழாயை சீரமைத்தனர். மேலும் இது குறித்து கட்டிட உரிமையாளர்களிடம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற படகு பாறையில் மோதியதால் கடலில் மூழ்க இருந்த மீனவர்களை சக மீனவர்கள் காப்பாற்றினர். காரைக்காலில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்ததை அடுத்து இன்று மீன்பிடிக்க கடலுக்கு மீனவர்கள் சென்றனர். இதில் காரைக்கால் மேடு பகுதியை சேர்ந்த சித்திரவேல் என்பவருக்கு சொந்தமான படகில் 10ற்கும் மேற்பட்ட மீனவர்கள் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க வெளியேறும் போது முகத்துவாரத்தில் இருந்த பாறையில் மோதி விபத்து ஏற்பட்டது. படகு பாறையில் மோதிய வேகத்தில் படகு கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்க தொடங்கியது. இதனால் அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் அலறி அடித்து சமிக்கை செய்ததில் அந்த வழியாக சென்ற மற்ற மீன்பிடி படகுகள் அதனை கண்டு அவர்களை மீட்க தொடங்கினார்கள். கடலில் இருந்து 2ற்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் சேதமடைந்த படகை 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி கயிறு கட்டி கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். இந்த திடீர் விபத்தில் 10 மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் முகத்துவாரத்தை தூர்வார வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அன்னை தெரேசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் இன்று மாணவர்களுக்கு இலவச புத்தகங்கள் வழங்கினார். அப்பொழுது அமைச்சர் திருமுருகன் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு தரமாக வழங்கப்படுகிறதா என்று சாப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்தார். மேலும் பள்ளி மாணவர்களிடம் உணவின் தரத்தை அமைச்சர் திருமுருகன் கேட்டறிந்தார். இதனை அடுத்து பள்ளி மாணவர்களுக்கு தரமான உணவு வழங்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார்.
இதில் வருகின்ற காலத்தில் மாணவர்களுக்கு பிடித்த உணவுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாணவர்களுக்கு உறுதி அளித்தார். நெட்டப்பாக்கம் அருகே உள்ள தமிழக பகுதியான ராம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து பக்காசூரனுக்கு சோறு போடுதல், அர்ஜுனன் திரௌபதியம்மன் திருக்கல்யாணம் ஆகியன நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக கரக புறப்பாடு நடைபெற்று தீமிதி திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். இரவு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பகவான் கிருஷ்ணர், அர்ஜுனன், திரௌபதியம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். தினக்கூலி ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூன் 18ஆம் தேதி தமிழகம் முழுவதும் CITU சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்து ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் எம். கனகராஜ் கூறியதாவது: விரைவு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 882 வழங்கப்படுவதில்லை. இதில் பாதி அளவிலான தொகையை மட்டுமே அவர்கள் ஊதியமாக பெற்று வருகின்றனர். அவர்களின் சொந்த ஊரில் காலி இடம் இருந்தாலும் அங்கு பணியமர்த்தாமல் வேறு இடத்தில் நியமனம் செய்கின்றனர். இது லஞ்சம் கொடுத்து இடமாற்றம் பெற வழிவகை செய்கிறது. வசூல் குறைந்தால் இடைநீக்கம், ஊதிய உயர்வு நிறுத்தம் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தொழில்நுட்ப பிரிவில் போதிய பணியாளர்கள் இல்லை, உதிரி பாகங்கள் இல்லை. ஆனால் இது போன்ற காரணங்களை மறைத்து ஊழியர்கள் மீது குற்றம் சாட்டி இடைநீக்கம் செய்கின்றனர். பயணச்சீட்டு கருவிகளில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளன, அவற்றை சரி செய்யவில்லை. பேட்டா தன்னிச்சையாக குறைக்கப்படுகிறது. இதுபோன்ற விரைவு போக்குவரத்து கழகத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்ய வலியுறுத்தி ஜூன் 18ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம். விரைவு போக்குவரத்து கழகத்தின் அனைத்து கிளைகள் முன்பும் போராட்டம் நடைபெறும். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என நம்புகிறோம் என்று அவர் கூறினார். குவைத்தில் கடந்த 12ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தில் 49 பேர் பலியாகியிருந்தனர். மேலும் சுமார் 50 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பலியானவர்களில் 45 பேர் இந்தியர்கள், 3 பேர் பிலிப்பைன்ஸை சேர்ந்தவர்கள் ஆவர். ஒரு உடல் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. உயிரிழந்த 45 இந்தியர்களின் உடல்கள் நேற்று இந்தியா கொண்டு வரப்பட்டு சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிலையில் விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த இந்தியர் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்துள்ளார். இதன் மூலம் பலியான இந்தியர்களின் எண்ணிக்கை 46ஆகவும் மொத்தம் எண்ணிக்கை 50ஆகவும் உயர்ந்திருக்கிறது. 50 பேரை காவு வாங்கிய இந்த தீ விபத்திற்கு மின் கசிவே காரணம் என குவைத் தீயணைப்புத்துறை கூறியிருந்தது. அந்த கட்டிடத்தின் தரைதளத்தில் உள்ள காவலாளி அறையில் ஏற்பட்ட மின்கசிவே இந்த கோர சம்பவத்திற்கு காரணமாக இருப்பதாக அதிகாரிகள் நேற்று உறுதிப்படுத்தினர். நடப்பு T20 உலகக்கோப்பை தொடரில் C பிரிவில் இடம்பெற்றுள்ள ஆப்கானிஸ்தான் புள்ளி பட்டியலில் முதலிடம் பிடித்து சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறி அசத்தியுள்ளது. இந்த தொடரில் நியூசிலாந்திற்கு எதிராக ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்று சரித்திரம் படைத்தது. அதனால் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்று அசத்தியுள்ள அந்த அணி சமீப காலங்களாகவே மிகச் சிறப்பாக விளையாடி வருகிறது. குறிப்பாக இந்தியாவில் நடைபெற்ற ஒருநாள் உலகக்கோப்பையில் இங்கிலாந்தை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. அதைவிட சென்னையில் நடைபெற்ற முக்கியமான போட்டியில் பாகிஸ்தானை தோற்கடித்து ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றது. அதனால் பாகிஸ்தானுக்கு எதிராக முதல் முறையாக ஒரு வெற்றியை பெற்று ஆப்கானிஸ்தான் சாதனையும் படைத்தது. இது பற்றி ஆப்கானிஸ்தான் வாரியத்தின் தலைமை நிர்வாக இயக்குனர் நசீப் கான் சமீபத்திய பேட்டியில் பேசியது: நாங்கள் பலமுறை வலியுறுத்தினோம். ஆனால் 2023 ஒருநாள் உலகக்கோப்பையில் எங்களுடன் வேலை செய்ததற்காக ஆப்கானிஸ்தான் வாரியத்திடமிருந்து ஜடேஜா எந்த பணத்தையும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். நீங்கள் நன்றாகவே விளையாடினால் அது என்னுடைய பரிசு. அந்த பரிசை தான் நான் உங்களிடமிருந்து பெற விரும்புகின்றேன் என்று ஜடேஜா எங்களிடம் சொல்லிவிட்டார் என கூறினார். அந்த வகையில் ஆப்கானிஸ்தானின் வெற்றிக்கு ஜடேஜா பணம் வாங்காமல் உதவியது ரசிகர்களை நெகிழ்ச்சியடைய வைத்துள்ளது.
இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.